அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். அட்டே சமுத்திரக்கனி நீயுமாடா அப்படின்னு சீமானவர்கள் ஆச்சரியப்படுற மாதிரி சமுத்திரக்கனி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த தகவல் குறித்த முழுமையான வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்த ஒரு வார காலமாக தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகளுடைய விலகல் அப்படின்றது அதிகமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த ஒரு வார காலமாக தான் ரொம்ப நாட்களுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியுடைய செய்திகளை அடுத்தடுத்த ஊடகங்கள் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகிறத நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு பெரிய மைனஸ் ஆகும். அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய கூடாரம் காலியாகுது அப்படின்னு கூட ஒரு சில ஊடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டைட்டிலோட போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இவ்வளவு வன்மமாடா உங்களுக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி தான் எல்லா ஊடகங்களுமே தற்போது நாம் தமிழர் கட்சியும் சீமானையும் தாக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். சீமானுக்கு ஊடகங்கள் இவ்வளவு எதிர்ப்புகள் வர்றதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, ஊடகங்களுக்கும் சரி கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் சரி துணை போயிடாம சீமான் இருக்கிற ஒரே காரணம் தான் இவங்க அனைவருமே சீமானை எப்படா கேப் கிடைக்கும் போட்டு அடிக்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. சீமான் மேல இருக்கக்கூடிய இந்த வெறுப்பு தான் பார்த்தீங்கன்னா தற்போது ஊடகங்கள்ல நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகக்கூடிய நிர்வாகிகளின் கதையை ஊதி ஊதி ஒரு பெரிய கதையாக மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. பொதுவாகவே அரசியல் கட்சியிலிருந்து நபர்கள் விலகிறது அப்படின்றது ரொம்ப சாதாரண விஷயமாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து நிர்வாகிகள் விலகிறத ஒரு பெரிய கதையாக மாற்றி நாம் தமிழர் கட்சியுடைய கூடாரம் காலியாகுது அப்படின்னு போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த வகையில் ஆரம்பத்தில் முத்துப்பாண்டி, அதற்கு அடுத்தபடியாக வழக்கறிஞர் பாசறையின் தலைவரான சங்கர், தற்போது களஞ்சியம் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் இந்த வாரத்தில் மட்டும் 3 நிர்வாகிகள் விலகி இருக்காங்க. இதுக்கு கூட மனசு கஷ்டப்படாத சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது தமிழ் சினிமால எல்லா கதாபாத்திரத்திலுமே பட்டையை கிளப்பிட்டு இருக்கக்கூடிய சமுத்திரக்கனி அவர்கள் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால ரொம்பவே ஒரு பெரிய அதிர்ச்சியிலையும் ரொம்பவே ஒரு மனசு கஷ்டத்திலையும் சீமான் இருக்காரு அப்படின்றது தான் தெரிய வந்திருக்கு. அப்படி என்ன சமுத்திரக்கனி பண்ணியிருக்காரு அப்படின்னா, நடிகர் தனுஷ் அவர்கள் தற்போது தன்னுடைய ரசிகர் மன்றத்தை ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றி இருந்ததோட அடுத்தபடியாக எல்லா விஷயங்களையுமே விஜய் அவர்கள் ஆரம்பத்தில் அரசியலுக்கு வரப்போவதை எப்படி ஹிண்டாக கொடுத்துட்டு இருந்தாரோ அதே தான் பார்த்தீங்கன்னா தற்போது தனுஷும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. விஜய்க்கு எப்படி புசி ஆனந்த் இருந்தாரோ அதே மாதிரி தனுஷ் அவர்களுக்கு சமுத்திரக்கனி மாறுவதற்கு உண்டான வேலையை தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு சமுத்திரக்கனி அப்படின்றது தெரிஞ்சதுல இருந்து இந்த ஊடகங்களும் சமுத்திரக்கனி பின்னாடியே சுத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் வந்துட்டு இருப்போம். இன்றைய தினம் கூட பார்த்தீங்கன்னா நடிகர் தனுஷுடைய பிறந்த நாளுக்காக அன்னதான நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இதுல அவராகவே போயிட்டு தலைமையேற்று வந்த அனைவருக்குமே சாப்பாடு பரிமாறி இருந்தது அப்படின்றது இவர் தான் அடுத்த புசி ஆனந்தோ அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி எழுப்புது. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே சீமானவர்கள் பார்த்தீங்கன்னா அடே சமுத்திரக்கனி நீயுமாடா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு ஒரு பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.